என்னப்பா இதை போய் சாப்பிட்றியே? சார் இந்த குட்டே பிஸ்கட்டு கேஷ்யூ நிறைய இருக்கனால ஹெல்த்துக்கு நல்லா இருக்கே சொல்றாங்க எல்லாரும். ஓ, அதான் நல்லா சாப்பிடுறேன் சார். ஓ கேஷ்யூ இருக்குன்னு சாப்பிடுறேன். ஆமா சார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த பிஸ்கெட்ல வந்து கேஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு சாப்பிட்றேன் அப்படின்றாரு. ஆனா நீங்க பாருங்க, அதோட பின்னாடி ஒரு லேபிள போடுறேன், கேஷ்யூஸ் வந்து வெறும். அப்ப அதுல வந்து ஃபுல்லா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து சுகரு மைதா தான். அந்த முந்திரி இருக்கிறது மிக மிக குறைவு. ஸோ அந்த முந்திரி இருக்கு சார், அதனால ஹெல்த்தியாக போறேன்றாரு. அப்படி நீங்க முந்திரி சாப்பிடணும்னா நீங்க முந்திரியாவே வாங்கி சாப்பிட்றது பெட்ரு. இந்த மாதிரி பிஸ்கெட்ல இருக்கிற முந்திரியை நம்புறது வந்து சாப்பிட்றது வந்து தவறு. இந்த கேஷ்யூஸ் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேஷ்யூஸ் வந்து உங்களோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி வந்து உங்களோட டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது அந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் கண்ட்ரோலை கொடுக்குது. இந்த மாதிரி வந்து நியூட்ரிஷனல் ஹெல்த் கண்டிப்பாக கேஷ்யூஸ்க்கு உண்டு. ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வெயிட்டா இருக்கிறவங்க இந்த கேஷ்யூஸை டெய்லி 1 இல்லை 2 அப்படின்ற டயட் கான்சியஸோட சாப்பிடுங்க. கேஷ்யூஸ் கிடைக்குதுன்ட்டு ஒரு 100 கிராம் கேஷ்யூஸ், ஒரு 1/4 கிலோ கேஷ்யூஸ், ஒரு 1/2 கிலோ வந்து முந்திரி சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமா வெயிட் ஏறும், கொலஸ்ட்ரால்ஸ்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதனால வந்து இந்த வெயிட் ஆல்ரெடி இருக்கிறவங்க கேஷ்யூஸ் அண்ட் நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 3 பீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அளவில் வச்சுக்கிறது தான் நல்லது. இது யார் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் ஆல்ரெடி வீக்காக இருக்காங்க, பேஷன்ஸாக இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, அவங்க கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்களாம் கண்டிப்பாக டெய்லி வந்துட்டு ஒரு 50-100 கிராம் கேஷ்யூஸ் தாராளமாக சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தது. மீதி பேர் வந்து கரெக்டான அளவில் கொஞ்சம் குறைச்சே சாப்பிட்றது தான் நல்லது. அதே மாதிரி இந்த கேஷ்யூஸை லாஸ்ட்டாக சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த ப்ராடக்ட்ஸில் நம்பாதீங்க, நேச்சுரலாக கிடைக்கிற கேஷ்யூஸை சாப்பிடுங்க. இந்த மாதிரி பிஸ்கெட்டில் கேஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி சாக்லேட்டில் கேஷ்யூஸ் இருக்குது, அதை சாப்பிட்டு வந்து முந்திரியோட பவரை நான் வளர்க்குறேன் அப்படின்ற கான்செப்ட் வந்து தவறான கான்செப்ட்.